திருவண்ணாமலை கிரிவலம். பெரும்பாலான திருத்தலங்களில் தெய்வங்கள் மலை மேல் இருப்பது உண்டு. ஆனால் திருவண்ணாமலையில் மலையே தெய்வமாகவும் வழிபாட்டிற்குரியதாகவும் உள்ளது. கிரிவலம் வரும்பொழுது 8 திசைகளையும் காக்கும் லிங்கங்களை தரிசனம் செய்வதனால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். இந்த கிரிவலத்தின் சிறப்பையும் அதன் தொன்மையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்களை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும். அண்ணாமலையார் சன்னதி துவக்கத்தில் இருந்து மலையை சுற்றி வரும் கிரிவல பாதை முழுவதும் பல கோயில்கள் அமைந்திருந்தாலும் சிறப்பு வாய்ந்த அஷ்டலிங்க கோயில்களின் தரிசனம் மிக முக்கியமானதாகும். இந்திரலிங்கம் தொடங்கி ஈசானிய லிங்கம் வரை அஷ்டலிங்க தரிசனம் கிரிவலத்தின் முழு பயனையும் பக்தர்களுக்கு தருகிறது. எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் வலம் வருகிறார்கள். ஆனாலும் பௌர்ணமி நாளில் வலம் வருதல் சிறப்பாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கிரிவலம் வருவதனால் நோய்கள் தீர்கிறது, கடன்கள் அடைபடும், யமபயம் நீங்கும், குழந்தை பேறு கிடைக்கும், மனம் நிம்மதி பெறும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே நிலவி வருகிறது. இந்த மலையை சுற்றியுள்ள 8 லிங்கங்களுமே 12 ராசிகளோடு நெருங்கிய தொடர்புடையவையாகவும் உள்ளன. இந்திரலிங்கம். கிரிவலம் வரும் பாதையில் முதலில் அருள் தருவது இந்திரலிங்கம். அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் ராஜகோபுரத்திற்கு வெகு அருகில் கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. இந்திரன் வழிபட்ட லிங்கம். ஐராவதம் எனும் யானையின் மூலம் கேட்பதையெல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்திரதேவன். கையில் வஜ்ராயுதம் தாங்கியவராக அருள் தருகிறார். ரிஷபம், துலாம் ராசிக்காரர்கள் வழிபட பலன் கிடைக்கும். இங்கு வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகும், நீண்ட ஆயுள் மற்றும் புகழ் கிடைக்கும் என கூறப்படுகிறது. மலையே சிவபெருமானாக திகழும் உன்னத திருத்தலம் திருவண்ணாமலை. இந்த ஜோதி வடிவான திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாக திகழ்ந்து வருகிறது. அருணன் என்றால் சூரியன், நெருப்பின் நிறமான சிவப்பை குறிக்கும். அசலம் என்றால் கிரி என்றும் மலை என்றும் பொருள். எனவே அருணாச்சலம் என்றால் சிவந்த நிறத்தையுடைய மலை என்று பொருள். இம்மலையின் உயரம் சுமார் 2688 அடி. இந்த மலையை சுற்றி ஏராளமான சித்தர்களின் சமாதிகள் உள்ளன. மேலும் இன்றும் பல மகான்கள் இங்கு வாழ்ந்து வருகின்றனர்.
அக்னிலிங்கம். கிரிவல பாதையில் உள்ள அக்னி குளத்தை ஒட்டி அமைந்துள்ளது அக்னிலிங்கம். தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரன். ருத்ரமூர்த்திகள் மூவர் பல யுகங்களாக அங்க பிரதட்சணமாக கிரிவலம் வந்தனர். அவர்கள் திருமேனிகள் இந்த இடத்தில் வந்தபோது குளிர்ச்சி பெற்றது. இந்த இடத்தை தோண்டி பார்த்த போது சுயம்பு லிங்கம் காட்சியளித்தது. அந்த இடம்தான் இன்றளவும் அக்னி லிங்கமாக காட்சி தருகிறது. இங்கு வழிபாடு செய்தால் நோய், பிணி, பயம் முதலியன விலகும். எதிரிகள் தொல்லை, மனபயம் நீங்கும். சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும். அண்ணாமலையானது கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும், கலியுகத்தில் கல் மலையாகவும் மாறி வந்துள்ளது. யமலிங்கம். கிரிவல பாதையில் மூன்றாவது லிங்கம் யமலிங்கம். யமராஜன் அங்க பிரதட்சணமாக கிரிவலம் சென்று சிவனை வழிபட்டார். அவர் கிரிவலம் நிறைவு செய்த இடத்தில் தாமரை மலர்ந்தது. அதிலிருந்து ஜோதிமயமான ஒரு லிங்கம் தோன்றியது. அதுவே யமலிங்கம் என்று வரலாறு தெரிவிக்கிறது. இங்கு மனமுருகி பிரார்த்தனை செய்தால் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகும், சகோதரர்களின் உறவு நீடிக்கும்,
ஆயுள் விருத்தியாகும். தேவையற்ற வீண் செலவுகள் குறைந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கமாக இது கருதப்படுகிறது. எட்டு திக்கிலும் அஷ்டலிங்கங்களை கொண்ட எண்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுகிறது. மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடது பக்கம் நடக்க வேண்டும். ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம். கிரிவலம் செல்லும் போது பஞ்சாட்சர நாமத்தையோ நமச்சிவாய சிவாய நம அல்லது திருமுறைகளையோ தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை உச்சரிக்க வேண்டும். அதை தவிர்த்து வேறு எதையும் பேசக்கூடாது. கிரிவலம் செல்லும் போது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவோ வேகமாகவோ அல்லது மற்றவர்களை இடித்துக் கொண்டோ செல்லக்கூடாது. நிருதிலிங்கம். சோனதீர்த்தத்திற்கு அருகே நிருதிலிங்கம் அமைந்துள்ளது. ஹரியை நிருதீஸ்வரர் வலம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்போது கிரிவல மலையின் தென்மேற்கு திசையில் ஒரு குழந்தையின் அழுகுரலும் பெண்ணின் சலங்கை ஒளியும் கேட்டது. அந்த இடத்தை நோக்கி நிருதீஸ்வரர் சென்றார். அவர் எதிரில் பிரதிரூப லிங்கம் தோன்றியது. அதுதான் நிருதிலிங்கம். இங்கு வழிபாடு செய்தால் செல்வம், குழந்தை பாக்கியம் மற்றும் சுகவாழ்வும் கிடைக்கும். மேச ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தலமாகும். இந்த மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர் உள்ளது. இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு. அதன் காரணமாக மலைவளம் வருவது சிறந்தது. குறிப்பாக பௌர்ணமி நாளன்று மலைவளம் வருவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும். காரணம், பௌர்ணமி நாளில் விசேடமாக எண்ணற்ற சித்தர்கள் நடமாட்டம் இருப்பதாகவும் மூலிகை காற்றுகளின் மனம் வீசுவதால் மனதிற்கும் அமைதியும் உடல் நலத்திற்கு நன்மையும் ஏற்படுவதால் இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி என்று மலைவளம் வந்தும் அருள்மிகு அண்ணாமலையாரை தரிசித்தும் எல்லா நலன்களும் பெறுகிறார்கள் என்பது கண்கூடாக காணும் உண்மை.
வருணலிங்கம். நீருக்கு அதிபதியான வருண பகவான் அக்னி வடிவமான அண்ணாமலையை முழங்கால் பிரதட்சணமாகவும் ஒற்றைக்கால் பிரதட்சணமாகவும் கிரிவலம் வந்து வழிபட்டார். அப்போது கிரிவல பாதையின் ஒரு இடத்தில் வானம் தொடும் அளவுக்கு நீரூற்று வளர்ந்தது. அந்த புனித நீரை உடல் முழுதும் பூசி அண்ணாமலையை மெய்வந்து வணங்கினார். வழி திறந்த போது எதிரில் ஒளிமயமான வடிவில் லிங்கம் காட்சி அளித்தது. அந்த லிங்கமே வருணலிங்கம். இங்கு வழிபட்டால் கொடிய நோயிலிருந்து விடுதலையும் புகழும் கிடைக்கும். மேலும் மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாக இது கூறப்படுகிறது. மலை வளம் வரும் பக்தர்களின் வசதிக்காக 14 கிலோமீட்டர் பாதை முழுவதும் சோடியம் ஆவி விளக்குகள் புதிதாக பொருத்தப்பட்டுள்ளது. இது இரவில் மலை வளம் வரும் பக்தர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. மலையை வளம் வரும் வழியில் ஆங்காங்கே நகர நிர்வாகத்தின் சார்பில் ஆழ்துணை கிணறுகள் மூலம் குழாய் பம்ப் போடப்பட்டு குடிநீர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் நலனுக்காக ஆங்காங்கே அன்னதானமும் மற்றும் சில மெய் அன்பர்களின் உதவியால் பால், பிஸ்கெட், பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. வாயுலிங்கம். மூச்சு காற்றை நிலைநிறுத்தபடியே வாயு பகவான் கிரிவலம் சென்றார். அப்போது அடி அண்ணாமலை அருகே சுகந்தனமான நறுமணம் வீசியது. அதுவரை மூச்சை நிறுத்தி வலம் வந்த வாயு பகவான் நிலை தடுமாறினார். அங்கு பஞ்ச கிருத்திகா மலர்களின் நடுவே சுயம்புவாக லிங்க வடிவில் சிவன் காட்சி அளித்தார். அதுவே வாயுலிங்கம். இக்கோவிலை அடையும் போது இயற்கையாகவே ஒரு அமைதி கிடைக்கும். இங்கு வழிபாடு செய்தால் எதிரிகள் தொல்லையில் இருந்து விடுபடலாம், நல்வழி கிடைக்கும், கண் திருஷ்டி தொல்லைகள் நீங்கும். குறிப்பாக இதயம் மற்றும் வயிறு சம்பந்தமான வியாதிகளுக்கு நிவாரணம் கிடைக்கும். கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கமாகும். இந்த லிங்கத்தை வணங்கி கிரிவலம் வருவோருக்கு வடமேற்கு திசையின் அதிபதியான கேது பகவானின் பரிபூர்ண ஆசையும் சகல யோகங்களும் கிடைக்கும்.
இந்த அஷ்டலிங்கங்களும் மனித வாழ்வின் 8 கட்டங்களை பிரதிபலிப்பதாக உள்ளன என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். 8 லிங்கங்களையும் வேண்டிக் கொண்டு கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் கிடைக்கும் எனும் நம்பிக்கை. குபேரலிங்கம். எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியானவர் குபேரன். ஆனால் ஆண்டியான சிவனின் அருள் வேண்டி குதிகால் நடையுடன் குபேரன் கிரிவலம் சென்று வழிபட்டார். அப்போது விஷ்ணுவும் லட்சுமியும் சேர்ந்து அண்ணாமலையாரை சக்கரபாணி செய்யும் காட்சியை குபேரன் தரிசித்தார். அந்த இடத்தில் சுயம்புவாக தோன்றியதே குபேரலிங்கம். இங்கு இறைவனை வேண்டினால் பொருளாதாரம் உயரும், மன அமைதி கிடைக்கும். இது குரு பகவானின் ஆட்சி செய்யும் லிங்கமாகும். தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும். அஷ்டலிங்கங்கள் இங்கு இருப்பதால் எப்பொழுதும் ஆன்மீக விஷயங்களை எதிரொலித்துக் கொண்டுள்ளது. இதன் காரணமாகவே அதிக அளவில் சித்தர்களையும் யோகிகளையும் மகான்களையும் மலை தன் பக்கம் இழுத்து வருகின்றது என்று சொல்லலாம். பக்தர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேண்டுதலோடு இந்த அஷ்டலிங்கங்களையும் வேண்டிக் கொண்டு கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுகிறார்கள். ரொம்ப இடுக்காச்சாங்க. ரொம்ப கஷ்டமாச்சா? இந்த கிரிவல பாதையில் உள்ள 8 லிங்கங்களும் ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் தொடர்புடையனவாகும். இதில் முதலாவதான இந்திரலிங்கம் சூரியன் மற்றும் சுக்கிரன் கிரகங்களுக்கும், இரண்டாவது லிங்கமான அக்னி லிங்கம் சந்திரன் கிரகத்திற்கும், மூன்றாவது லிங்கமான யமலிங்கம் செவ்வாய் கிரகத்திற்கும், நான்காவதான நிர்திலிங்கம் ராகுக்கும், ஐந்தாவதான வருணலிங்கம் சனி பகவானுக்கும், ஆறாவதான வாயு லிங்கம் கேது கிரகத்திற்கும், ஏழாவதான குபேரலிங்கம் குரு பகவானுக்கும், கடைசியாக 8வதான ஈசானிய லிங்கம் புதன் கிரகத்திற்கும் தொடர்புடையதாகும். இந்த லிங்கங்களில் இந்திரலிங்கம் கிழக்கு திசைக்கும், அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசையும், யமலிங்கம் தெற்கு திசையும், நிருதிலிங்கம் தென்மேற்கு திசையும், வருணலிங்கம் மேற்கு திசைக்கும், வாயுலிங்கம் வடமேற்கு திசையும், குபேரலிங்கம் வடக்கு திசையும், ஈசானிய லிங்கம் வடகிழக்கு திசையும் அமைந்துள்ளதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. ஈசானிய லிங்கம். உடலெல்லாம் சாம்பல் பூசி மயானம் காக்கும் ஈசன் நிலையற்ற வாழ்வை உணர்த்தும் லிங்கமே ஈசானிய லிங்கம். கண்களை மூடியபடி ருத்ர முனிவர் கிரிவலம் சென்றார். அப்போது ஈசானிய மூலையில் ஒருவரின் அழுகுரல் கேட்டது. அங்கு சென்றபோது சுயம்பு லிங்கமாக காட்சியளித்தார். கிரிவல பாதையின் கடைசி லிங்கம் இது. இங்கு வழிபாடு செய்தால் மனம் ஒருநிலை அடையும், மன அமைதி கிடைக்கும். புதன் கிரகம் ஈசானிய லிங்கத்தை ஆட்சி செய்வதால் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்கலாம். மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும். நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாக விளங்கும் கோவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில். இங்கு நாள்தோறும் திருவிழாக்களும் விசேஷங்களும் நடைபெறும். நீங்களும் இந்த திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரை வணங்கி மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் கிரிவலம் வந்து இங்கு உள்ள அஷ்டலிங்கங்களான இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிய லிங்கம், மேலும் தேவாரத்தில் புகழப்படும் கிரிவல பாதையில் அமைந்துள்ள ஆதி அண்ணாமலை திருக்கோவில் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள எண்ணற்ற கோவில்களை தரிசித்து இறையருள் பெறுவீர்களாக. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.